விஜயோட கார் வந்து பக்கத்துல வந்து நின்றுச்சு. கார்ல இருந்து இறங்கினவர் பைக்கை பார்த்துட்டு யாரோட பைக் ஸ்ரீகாந்த் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து சார் இது என்னோட பைக் தான் அப்படின்னு சொன்னேன். சூப்பரா இருக்கே, ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு. ஓட்டுங்க சார், இந்தாங்க சார் சாவியை கொடுத்தேன். அப்படியே பிரசாத் ஸ்டுடியோ 2 ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு வண்டியை நிறுத்தினவர் எக்ஸலண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் மாண்புமிகு மாணவன் ஒரு படம் இப்போ நடிக்க போறேன், புது படம். அந்த படத்துல ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல இந்த பைக்கை நான் பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த பைக் வந்து பல வருடங்களா வந்து ஒரு பழுது பார்த்து வச்சிருப்பாங்க. பொதுவாக அந்த பைக் பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பல 30 வருஷம் இருக்கும், 35 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும். ஆனால் புது பைக் மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, சென்டிமெண்ட்டாக வச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பு பட்டா கூட வந்து கண் கலங்குற மாதிரி சில கேரக்டர்ஸ் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த் தேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பிரியர் போல, ரொம்ப வந்து அந்த பைக்கை நேசித்து அது வந்து நிறைய மாடிஃபைலாம் பண்ணி சைலன்சர் எல்லாமே மாடிஃபை பண்ணி சூப்பராக வச்சுருந்துருக்காரு. சார் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சுருக்க பைக் சார், நான் டெய்லி இதில் தான் வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க நான் வந்து படப்பிடிப்பு கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சொல்லி இல்லை ஓட்டுங்க சார், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு கொடுக்குறேன் சார், உங்களுக்கு கொடுக்காம என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார் ஸ்ரீகாந்த் தேவா என்னன்னா, சார் வந்து ஃபைட்டர்ஸ் இதை வந்து ஓட்டி அது ஏதாவது வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணி பைக் ஏதாவது கெட்டு போயிட போகிறோம் சார், கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ஸ்ரீகாந்த், உங்க பைக்கு என் பைக்கு, எப்படி உங்க பைக்கு என் பைக்கு